एवं अन्वयेपि कविविवक्षया स्वस्य स्वेन क्रियानिष्पत्तिः सम्भवति इति वाच्यम्. பிரதீபம் உபமேயோபமா அங்கே இருந்ததையும் என்ன பண்ணிட்டார், சாதிருஷ்யம் அப்படிங்கிறது அபிசிஷ்டமாக இருக்குது. உமாப்பாவுக்கும் வேதம் ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லலாம், லிங்கத்தை வச்சுட்டு வேதம் சொல்லலாம். சாமானியமாக பார்க்கும்பொழுது அதையும் ரெண்டுத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம், உபமா பேதம் சொல்லலாம்னு வரும்பொழுது அனன்வயேபி கவி விவக்ஷையா, கவி விவக்ஷைன்னு ஒரு விஷயம் சொன்னார். அதுக்காக கவிகளுக்குமான கவி விவக்ஷை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சந்திரபிம்பாது விஷம் அப்படின்னு ஸ்லோகத்தில் சந்திரபிம்பாது விஷம் யதா ததாஸ்யாக முகாத் சப்தா வருஷாவாக்குன்னு கவி விவக்ஷை இல்லை. யதா சந்திரபிம்பாத் விஷம் ந ஜாயதே ததா அஸ்யாக முகாத் சப்தா ந ஜாயதே பரிஷத்வாக்குன்னு ஆகச்சதி அப்படிங்கிற இடத்துல தான் உபமை. அந்த உபமை இங்கே இருக்குதுனால இங்கே அவ்யாப்தி வராது அப்படின்னு அசம்பாவித உபமால அவ்யாப்தி வராதுன்னு காண்பிச்சார். அப்போ கவி விவக்ஷைங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படின்னு வரும்பொழுது கவி விவக்ஷை தான் உங்களுக்கு ஏன்னா அதனால தான் லட்சணத்தில் பவேத் எது விவக்ஷிதான்னு சொல்லியிருக்கேன் வேற சொல்லும் பொழுது பூர்வபக்ஷம் என்ன கேட்குறான், விவக்ஷானுசாரியாக நீங்கள் ஒத்துண்டேர் அப்படின்னா விவக்ஷிதார்த்தம் அனன்வயாலங்காரத்தில் கூட கவிக்கு சுஸ்தஸ்வேன உபமா விவக்ஷிதமாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. நியாயப்படி வராது, சாஸ்திர நியாயத்தினால சுஸ்தஸ்வேன உபமா வராது. கவி விவக்ஷை இருக்கு, சந்திரபிம்பத்திலேருந்து விஷம் வராது. ஆனால் கவி என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க, எப்படி வராதோ அந்த மாதிரி அதான் வராது, இப்படி வராதோ அது போல இது வராது. கவி விவக்ஷங்க இருக்கு, அதனால உபமா சித்திச்சிருக்குன்னு சொல்றாரு. வராத வஸ்துவுக்கு சாதர்மின்னு சொல்றாரு கவி. எந்த வஸ்து உலகத்துல கிடையாதோ அந்த வஸ்துவை எடுத்து என்ன பண்றாரு, அப்போ இல்லாத வஸ்து ஏன் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா கவி விவக்ஷை இருக்கு சார். அப்போ இல்லாத வஸ்துவோட கூட என்ன பண்ணலாம், கவி நினைச்சால் அவர் விவக்ஷை அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் சொல்லலாம்னு சொல்லும் பொழுது சுஸ்வஸ்வீன சாதஸ்யம் கூட கவி விவக்ஷிதம்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேள்வி. அப்போ என்னாகும், அனன்வயாலங்காரம் கூட உபமாவுக்குள்ளேயே அனன்வயோபமா கொண்டு வரலாமேன்னு கேட்டால் இது என்ன சம்பவதி ஏ சர்வதைவ அனுபமத்துவ தியோதனே கவி சம்பரம்பே சதி. கவி விவக்ஷை எங்க இருக்கு, சர்வதா அனுபமத்துவ தியோதனம். இது அனுபமம் வஸ்து அப்படிங்கிறதான் கவியினுடைய சம்பரம்பம் இருக்குங்கிறதுனால ததா விவக்ஷானுதயா. நீங்க சொல்ற மாதிரி பரஸ்பர சாதிஷ்யம் நான் வேதிங்கிறது வேண்டாம். கவி விவக்ஷை சுஸ்வஸ்வேன உபமா பவதி கவி விவக்ஷை இருக்குங்கிற ததா விவக்ஷாங்கிறது ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா அனுபவம்னு கவியினுடைய முயற்சி எங்க இருக்கு, இந்த வஸ்து அனுபவம் சொல்றதெல்லாம் இருக்கு அப்படின்னா சுஸ்வஸ்வேன அன்வேதிங்கிறத ஒத்துண்டா அப்புறம் அந்த அனுபவம்லாம் வரவே வராது. ஏன்னா அதுக்கு அதுதான் சாதிஷ்யம் இருக்கே சார், கவி விவக்ஷை இருக்கே அதுக்கு ஈக்குவலா அது இருக்கேன்னு சொல்லிடுவார் அப்படின்னு அன்வயாலங்காரத்தோட விஷயம் சொல்லிட்டு அடுத்தது விசாதரசிகிஞ்சங்கைத்யாது சாதிருஷ்ய அதிகரணஸ்ய அனுபலம்போக்தியா உபலபியமானேஷு சாதிருஷ்ய நிஷேத பரிவசானேபி அனுபலபியமானகத சாதிருஷ்ய அபியனிஜானாம் தத்ர உபமிலிக்ரியா நிஷ்பத்தி அஸ்தி இது அவ்யாப்தி. அடுத்த கேள்வி இந்த உத்தோபமாக சரியா. விசாதரசிகிம் பிரங்க என்னது மாலத்தியா சசிக்வாபி பிரம்மனுக்கு நல்ல லட்சசேன்னு மாலத்துக்கு ஈக்குவலான எந்த வஸ்து ஒரு செடியை கொடிய நீ என்னதான் இந்த காட்டை சுற்றினாலும் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். அதனால நீ எதுக்காக வேஸ்தா சுத்தரேன்னு ஒரு வண்டை பார்த்து கேட்கிறான். அங்க சாதிருஷ்ய அதிகரணஸ்ய அனுபலம் போக்தியா அப்படின்னாச்சு, மாலத்தியா சதிஷிம் குவாபி பிரம்மன்னபி ந லப்சசே அப்படின்னா மாலத்துக்கு இணையானதை நீ அடைய முடியாது. அப்போ என்னாச்சு, மாலத்துக்கு ஈக்குவலான வஸ்து உனக்கு இல்லை. சாதிருஷ்ய அதிகரணஸ்ய அனுபலம் போக்தியா, உபலம்பம் கிடைக்காது. மாலத்தி எதோட கம்பேர் பண்றான் கவி, ஏதோ உபமான வஸ்துவை சொல்ல முடியாதுன்றான். சொல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம், இல்லைங்கிறான். மாலதி சதசி இல்லை, அப்போ அதுக்கு ஈக்குவலா ஒன்று இல்லைன்னு சொன்னா அப்ப அங்க என்ன ஆகாது, உபமாவே வராது. இதுதான் இப்ப அன்வயாலங்காரத்தை சொன்னேன். அன்வயத்தை என்ன பண்ணேன், அதுக்கு ஈக்குவலா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் சொன்னேன். அதே மாதிரி இங்கே என்ன ஆச்சு, இந்த ஸ்லோகத்திலையும் மாலத்திக்கு ஈக்குவலா எதுவுமே இல்லையே சொன்னால் மாலத்துக்கு இணையா ஒன்று இருந்தால் தானே அது இது மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். கவி அங்க சொல்லும் பொழுது மாலத்தியா சதிஷியும் குவாபி பிரம்மன்னபி ந லப்சசே அப்படின்னு ந லப்சசேன்னு வந்ததுனால
அங்கேயும் இந்த மாதிரி சிரமம் வருமேன்னா இல்லை அங்கே அனுபலம்போக்தி இருக்கு, கிடைக்காது சொன்னாலும் உபலபியமானேஷு சாதிஷ்ட நிஷேத பர்யவசானே, அந்த அனுபலம்பியம் அந்த கிடைக்காதுங்கிறதுனால என்ன சொல்லலாம் கவி, எந்த வஸ்துலாம் நீ அடையிறையோ, இதெல்லாம் நீ பார்க்கறியோ, இந்த காட்டுல என்னென்ன புஷ்பங்கள்லாம் பார்க்கறியோ, உபலபியமானேஷு, இந்த செடி இந்த வனத்துல எதெல்லாம் கொடியோ இந்த புஷ்பங்களோ இருக்கோ அங்க சாதிருஷ நிஷேத பர்யவசானே, சாதிருஷ நிஷேதம் பண்றார். மானத்துக்கு ஈக்குவலாக குந்தம் கிடையாது, மல்லி கிடையாது, நீ எதெல்லாம் இந்த பார்க்கறியோ அது எல்லாமே மாலத்துக்கு இணையானது கிடையாதுன்னு போய் முடியறதா? அப்படி முடிஞ்சாலும் கூட அனுபலபியமான கத சாதிஷ்ய அபியனுஜானார், அனுபலபியமான கத சாதிஷ்ய அபியனுஜானார். ஆனா என்ன தெரிகிறது, எது அனுபலபியமோ, எது இந்த காட்டுல கிடைக்கலையோ அந்த வஸ்துல சாதிஷ்யம் இருக்கலாம் அப்படின்னு தெரியாது. சார் அவர் இங்க இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், வேற எங்கேயோ இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? பக்கத்து ரூம்ல இல்லை சார் அவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வரலையே அர்த்தம் இல்லை, வந்திருக்க அந்த ரூம்ல இல்லை அப்படின்னா வேற ஏதோ ரூம்ல இருக்கார் அப்படின்னு கிடைக்கிறதா இல்லையா? அப்ப ஸ்லோகத்துல எங்க போய் முடியறதுன்னா மா சதுசிங் குவாபி ந லப்சசேன்னு சொல்லும் பொழுது அதனால என்ன தெரிகிறது, உபலபியமான வஸ்துக்கள்ல சாதிஷ்யம் இல்லைங்கிற நிஷேத பரிவசானம் இருக்கு. இருந்தாலும் கூட நிஷேத பரிவசானம் என்ன ஆகும், உபமா இல்லைன்னு ஆயிடும். அதுதான் விதிரேக அலங்காரம் கொண்டு வந்தார் இல்லையா? ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிந்து பிரகிருதி கோமலாக சொல்லும்போது என்னாச்சு, நிஷேதம் வந்துருக்கு. முகேன நிஷ்கலங்கேன நசமஹா தோதந்திரமாக அப்படிங்கிறதுலாம் விதிரேக அலங்காரம் ஏன் சொன்னோம்னா நிஷேதம் பண்ணிட்டார். அப்ப நிஷேதம் வந்தாச்சு அப்படின்னா சாதிஷ்யம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படின்னு கொண்டு வரும்பொழுது இல்லப்பா, உபலபியமான நிஷேதம் பண்ணாலும் கூட பரிவசானேபி அனுபலபியமான கத சாதிஷ்ய அபியனுஜானா, இதை தவிர நீ கிடைச்ச வஸ்துல இல்லையே தவிர கிடைக்காத வஸ்துல சாதிஷ்யம் சொல்லலாம். ஆனா அந்த வஸ்து இங்க இல்லை, இந்த காட்டுல நீ என்னதான் சுத்தினாலும் உனக்கு கிடைக்காது. எதெல்லாம் நீ கிடைக்கிறதுன்னு சொல்றியோ, இந்த கேவல விதிரை கேவலான்மையின்னு ஒரு இது சொல்லுவான் நியாயத்துல, அதுக்கு இன்னொன்னு சொல்ல முடியாது, யதான்னு சொல்ல முடியாது சரியா? அது இந்த கேவலான்மை விதிரைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்க என்னாச்சு, எதெல்லாம் உபலபியமானமா இருக்கோ அது எதெல்லாம் நீ வச்சுக்கோ. இந்த காட்டுல என்னென்ன புஷ்பங்கள்லாம் நீ பார்க்கறையோ அது எல்லாமே மாலத்துக்கு ஈக்குவலா, எது ஆகாதுன்னு கேட்காத, எதெல்லாம் காட்டுல கிடைக்கிறதோ அது எல்லாமே என்னது, மாலத்தியா சரிசி வாபி பிரமன் அப்படின்னு நினைச்சு, அதனால புத்தாச்சரசி. ஆனால் எங்க இருக்கு, அனுபலபியமான உன்னால அடைய முடியாத பார்க்க முடியாத என்ன வஸ்து இருக்கோ அதுல இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப அனுபலபியமான சாதிஷ்ய அபியனுஜானா தத்ர உருமிதி கிரியா நிஷ்பத்தி அஸ்தி, அங்க உருமிதி கிரியா நிஷ்பத்தியானது இருக்கு. ஸ்லோகம் பாருங்க, தாத்ரஸ் கிம்புங்க ஸ்லோகம் முழுக்க என்ன இருக்கு. முன்னாடி பாரு, முன்னாடி பாரு. தத்திர வனாந்தரே, காட்டுல நீ இந்த காட்டுல வனாந்தரத்துல என்ன சுத்தினாலும் மாலத்தியாசிம் வாபி பிரமன் அப்படி நலப்சசே, நீ என்ன சுத்தினாலுமே இந்த காட்டுல எங்க சுத்தினாலும் மானத்துக்கு ஈக்குவலானது கிடைக்காது. ஸோ காட்டுல இல்லை, நம்ம ஊர்ல கிடையாது சார், வெளிநாட்டுல இருக்கு சரியா, நம்ம ஊர்ல இல்லை. நீ என்னதான் இந்தியாவில் சுத்தினாலும் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுல நீ என்னதான் சுத்தினாலும் இதுக்கு ஈக்குவலானது கிடைக்காது. அப்ப என்னாச்சு, கிடைக்கக்கூடிய வஸ்துல நிஷேதம் பண்ணிட்டார். காட்டுல என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாமே மாலத்துக்கு இணையானது கிடையாதுங்கிற நிஷேதம் இருந்தாலும் கூட அனுபலபியமான வஸ்துல சாதிஷ்யம் இருக்குன்னு ஆச்சு. எது உன்னால பார்க்கப்படலையோ அதுல என்ன இருக்கு, இருக்கா? அஸ்தி இதுனா வியாப்தி சரியா? ஏன்னா இது உப்மா இந்த லுப்தோப்பமாக இந்த இப்படிதான் பண்ணியாகும், ஏன்னா லுப்தோப்பமாக சொல்லவே முடியாது.
அதையோ தஸ்ய விசிஷ்ட அனுபாதானாத் உபமானலுப்தா. இங்க உபமானலுப்தாக்கு ஒரு உதாரணம் இந்த ஸ்லோகம். உபமானம் இங்க லோகமாயிருக்கு. ஸோ உபமானலுப்தா எப்படி கிடைக்கும்? உபமானம் எப்படி உபமானம் இல்லைன்னு சொல்றான் கவி. உபமானலுப்தான்னு சொல்லிட்டு இது உபமாலங்காரத்துக்குள்ள எப்படி கொண்டு வரையில் அப்படின்னா, நிஷேதம் பண்ணாலும் உபமானம் லோகமாயிருக்கே தவிர உபமானம் இல்லைன்னு சொல்லலை இல்லையா? உபமானம் லோகமாயிருக்கு. லோகம்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இருந்து காணாம போகணும். அதனால உபமானம்னு ஒண்ணு இருக்கு, அது இங்க என்னவாகல, கவி நேரடியாக சொல்லலை. அப்பதான் உபமானலுப்தான் சொல்லணும். அப்ப இது உபமானலுப்தான் எப்ப ஒத்துருக்கு? ஏன்னா இந்த விஷயம் என்ன கவனிக்கும், இந்த ஸ்லோகம் உபமானலுப்தான் வரவே தான் லுப்தோபமால அபியாப்திக தோஷம் சொல்ல வேண்டும். இதை உபமானமே ஒத்துக்கலைன்னா அபியாப்திக தோஷமே வராது. அப்ப இங்க உபமிதி கிரியா நிஷ்பத்தி நடக்கிறதுன்னு ஒத்துக்கவே தான் இது உபமாலங்காரம். உபமாலங்காரத்துல அபியாப்தி தோஷம் சொல்றாரு. எப்பன்னா, நீங்க நிஷேதம் இருக்கு, இங்க சாதிஷ்யமே கிடைக்கலன்னு தானே சொல்றார் கவி. அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லப்பா, உபமாலுப்தான் சொல்லலாம் என்ன தெரியாது, உண்மைதி இருக்குன்னு தெரியாது. எங்க உண்மைதி இருக்கு அப்படின்னா, அந்த சந்திரபிம்பாதிபுஷம்ங்கிற மாதிரி அசம்பவத்துல உண்மைதி இருக்கு. எது நடக்காதோ அந்த மாதிரிங்கிற மாதிரி இங்க எது கிடைக்கலையோ அதுல என்ன இருக்கு, ஸ்மானத்துக்கு சதசமான வஸ்து இருக்கு, சாதிஷ்யம் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கிரியா நிஷ்பத்தி, உபமி கிரியா நிஷ்பத்தியானது அங்க நடக்கிறதுனாலதான் உபமானலுப்தான்னு லுப்தோபமாவை நம்ம ஒத்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஏவம் சரி. நம்ம கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ண லட்சணத்தை வியாபாரா உபமானாக்கியா கவி விவக்ஷிதான் சொன்னார் இல்லையா? இப்போ என்ன பண்ணார், நிரூபியமானம் கவினா சாதிஷ்யம் ஸ்வாத்மனோ நச்சே பரிஷேதம் உபாதாய பதேவஸ்ஸதி சோபமா இத்யபி லட்சணம் அனுசந்தேயம். கவினா நிரூபியமானம் சாதிஷ்யம் ஸ்வாத்மனः பிரதிஷேதம் உபாதாய பரிவஸ்ஸதி சேத். சரியா? கவினா நிரூபியமானம் சேத் சாதிஷ்யம் வர்த்ததே. அந்த சாதிஷ்யம் என்ன பண்ணணும், ஸ்வாத்மனः பிரதிஷேதம் ந உபாதாய பரிவஸ்ஸதி. தனக்கு நிஷேதத்தை அது பண்ணக்கூடாது. சரியா? அந்நிய நிஷேதம் பண்ணலாம், அதுக்கே உபமேயத்துக்கு நிஷேதம் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொன்னா இப்ப என்னாச்சு, மாலத்திக்கு சதிசீம் குவாபி அப்படின்னு சொன்னா என்ன? மாலத்திக்கு சதுசமான வஸ்து இல்லைன்னு சொன்னா, மாலத்திக்கு உபமானமே இல்லைன்னு சொன்னாரா? உபமான வஸ்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சாதிஷ்யம் தான் இல்லைன்னு சொன்னார். இங்க என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதுல என்ன இல்லை, சாதிஷ்யம் இல்லைன்னு சொன்னார். மாலத்தியா சதிஷின் குவாபின்னு என்ன பண்ணார், இங்க வஸ்துக்கள் மாலத்தி மட்டும் இல்லையே, அந்த காட்டில் நிறைய செடி கொடிகள், நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கு. அந்த புஷ்பங்கள்ல மாலத்திக்கு என்ன இல்லை, சாதிஷ்யம் தான் இல்லை. அதனால ஸ்வாத்மனஹா நிஷேதம் பண்ணலைனால ஸ்வாத்மனஹா பிரதிஷேதம் ந உபாதாய பரிவஸ்ஸதி சேத். சரியா? அப்போ என்ன ஆகும், விதிரேகாலங்காரங்கள்லாம் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி உபமாலாம் உத்தமாவை கூட சரியாப்படும். சா உபமா அப்படின்னு இப்படி ஒரு லட்சணம் வச்சுக்கோங்கன்னு ஒன்று சொன்னார். இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டார், இன்னும் கொஞ்சம் தெளிவாக உபமிதி கிரியா நிஷ்பத்திமத் சாதிருஷ்ய வர்ணனம் உபமா ஸ்வநிஷேத அபர்யவசாயி சாதிஷ்ய வர்ணனம் உபமா. சரியா? ஸோ முதல்ல உபமிதி கிரியா நிஷ்பத்திமத் சாதிருஷ்ய வர்ணனம் அப்படிங்கிறது முதல்ல சொன்னார் இல்லையா லட்சணம். அந்த லட்சணத்தை ஒரே லைன்ல கொண்டு வந்தார். உபமிதி கிரியா நிஷ்பத்தியை கொண்ட சாதிஷ்ய வர்ணனம் எங்க இருக்கோ அந்த உபமிதி கிரியா நிஷ்பத்தி கவிபக்ஷிதமாக இருந்தால் அது ஏற்பட்டுடும். சரியா? அதனால உபமிதி கிரியா நிஷ்பத்தி மத்து சாதிருஷ்ய வர்ணனம் எது சா உபமா. ஸ்வநிஷேத அபரிவசாயி, ஸ்வநிஷேத பரிவசாயியா இருக்கக்கூடாது, ஸ்வநிஷேத அபரிவசாயியா இருக்கக்கூடிய சாதிஷ்ய வர்ணம் இருக்கு, அதுவும் உபமா அப்படின்னு. இது விவிதமபி ஏதது உபமா சாமானிய லட்சணம். ரெண்டு விதமாகவும் இங்க உபமாவுக்கு சாமானிய லட்சணம். உபமா சாமானியம்னா என்ன அர்த்தம், நிறைய உபமாக்கள் இல்லையா, பூர்ணோபமா உத்தோபமா, இதை தவிர உபமா துவனின்னு ஒன்று இருக்கு, உபமா தோஷங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதனால பொதுவாக உபமா அலங்காரத்தினுடைய சாமானிய லட்சணம் எது சொன்னார், அலங்காரபூத உபமா லட்சணம் தூ ஏததேவ. சரியா? அலங்கார உபமா சொல்றோமே, இப்ப சொன்னது பொதுவான உபமா.
வாச்சியமான அலங்கார உப்மா அலங்காரம் இருக்கோ அதுக்கு லட்சணம் நீங்க சொல்லணும் அப்படின்னா ஏததேவ அதுஷ்ட அவ்யங்கத்வ விசேஷிதம். ஏன்னா துஷ்டபமா சொல்லப்படுறாரு பின்னாடி. அதனால அதுஷ்ட தோஷம் இல்லாத அவ்யங்கத்வ வெங்கம் இல்லாத அப்படின்னு நீங்க கூட சேர்க்கணும். ஸோ அதுஷ்ட அவ்யங்கத்வ உபமிதி கிரியா நிஷ்பத்தியவத் சாதிஷ்ய வர்ணனம் உபமா அப்படி எடுத்துட்டேன்னா அலங்காரபூதமான உபமாக்கு லட்சணமாக ஆகும். புரியுதா இல்லையா? ஆமா பண்ணுங்க, என்ன சொன்னீங்க? கிரியா நிஷ்பத்தி எங்கே நடக்கிறதோ அங்கே முன்னாடி சொன்ன லட்சணத்தை வந்து சாதிஷ்யம் பத்திர உபமா. இந்த இப்போ வந்து நிரூபமானம் சாதிஷ்யம் சாத்மனம் செய்து பிரதிஷேதம் உபாதாய பரியவசியம் சோகமா அப்படிங்கிறது அங்கெல்லாம் நான் கேட்டது இங்கே அலங்காரபூத உபமா லட்சணம். எங்கே வந்து நிஷேதத்தில் வந்து சாதிஷ்ய உபமா நிஷேதத்தில் வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து அங்கேயும் உபமா அப்படிங்கிறது. இந்த இது வந்து பொதுவாக சாமானிய லட்சணம். அலங்கார பூத உபமா லட்சணத்துக்கு வந்து 2 விசேஷம் சேர்த்துக்கணும். அதுஷ்ட அவ்யங்கத்துவம் அப்படிங்கிறத அதுஷ்ட உபமா கிரியா நிஷ்பத்திக்கு, வெங்கத்துவ உபமா கிரியா நிஷ்பத்திக்கு. இப்போ வந்து அனுவாதம் பண்ணுறது என்ன புரிஞ்சுங்க. அலங்காரபூத உபமான்னு சொல்றார், அப்புறம் சாமானிய உபமாங்கிறார். என்ன அர்த்தம்? சாமானிய உபமாக்கும் விதமபி எது உபமா சாமானிய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரபூத உபமா லட்சணம்னு சொல்றார். சாமானிய உபமா லட்சணம்னா என்ன, அலங்காரபூத உபமா லட்சணம்னா என்ன? இந்த அலங்காரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த பொதுவாக உபமானா அது அலங்காரமா இருக்கணும் அவசியம். இப்போ நம்ம வந்து அலங்கார சாஸ்திரம் படிச்சிருக்கோம். சித்திரமீமாம்சா அப்படிங்கிறது அலங்காரத்தை பற்றி சொல்லுவார். வீதமபி ஏதது உபமா சாமானிய லட்சணம். இங்க உபமா இதை வாங்கிக்கணும். அப்போ அடுத்தது அலங்கார பூத உபமா லட்சணம் தூ அப்படின்னு திரும்ப அதுக்காக ஆகிறாரு. உபமா சாமானிய லட்சணம் எல்லா உபமாலையும் லட்சணம் வரும். எல்லா உபமானா என்னெல்லாம் இருக்கும்? அலங்காரம் இல்லாம சாமானியமா எங்கெல்லாம் உபமா சொல்றோமோ அங்கெல்லாம் வராது. சாமானிய லட்சணம் நாமக்கணும். அலங்காரபூத உபமா லட்சணம் ஜனயோக துவயோக மத்திய கஹ பேதः? பட்சம் சித்திரகாவியம் சரி, அதமகாவியம் சித்திரகாவியம் அப்படிங்கிறது என்னது? உபமா சாமானிய லட்சணம். அப்போ அலங்காரபூத உபமா லட்சணங்கிறது அலங்காரபூதம்னா சித்திரகாவியம் தான். அலங்காரம் சித்திரமே. சித்திரகாவியம்னா என்ன இருக்கும்? அலங்காரம் தான் சித்திரம். சப்தத்தையா உபமா வருமா? அர்த்தாலங்காரன்னு ஆரம்பித்து எடுத்தவொடனே மெனக்கடி இந்த புக் ஆரம்பிக்கும் பொழுதே சப்தாலங்காரத்தை ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை, அர்த்தாலங்காரத்தை ஆரம்பிச்சுக்கிறேன் அர்த்தசித்திர மீமாம்சாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உபமேகா சைரோஷின்னு ஆரம்பித்தவரை பார்த்து உபமா வந்து இங்கே சப்தாலங்காரம் போச்சுக்கோங்க. அது கொடுக்குறாரேப்பா. ஏது அவ்யங்கத்துவ அதுஷ்ட அப்படின்னு சொல்லும்போது தெரியலையா? உபமா சாமான் அதுதான் சொன்னேன்னா. உபமால வெறும் உபமா மாத்திரம் இல்லை, ஜோனி விங்கியோபமா இருக்கு, துஷ்டோபமா இருக்கு. இது எல்லாத்தையும் உபமா உபமாவை சப்தம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா?
விங்கியோபமா, துஷ்டோபமா, பூர்ணோபமா, உத்தோபமா. எப்படி உபமா சப்தம் வந்ததுங்க? சாதிருஷ்யம் இல்லைன்னா உபமாங்கிற சப்தமே வராது. அங்கெல்லாம் ஏன் உபமா உபமா சொல்லிட்டு இருக்கோம்? விங்கியோபமான்னு ஏன் சொல்றோம்? இதை ஏன் துஷ்டோபமான்னு சொல்றோம்? ரசாபாசம் சொன்னா, ரசாபாசம்ங்கிற இடத்துல ரசம் இருக்குமா வேண்டாம்? ரசத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குமா வேண்டாமா? விபாவன பாவங்கள்லாம் இல்லைன்னா ரசாபாசம்னு சொல்ல முடியுமா? ரசாபாசம் சொன்னாலே ரசத்துக்கு வேண்டியதெல்லாம் வருது, ஆனா ஆபாசமாக இருக்குங்கிறது காரணம் வேற சொல்லணும். உபமா அப்படின்னு சப்த பிரயோகம் பண்ணாலே உபமாக்குன்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அது இருந்தால் தானே உபமான்னு சப்த பிரயோகம் பண்ண முடியும். அப்ப அங்க அதுதான் உபமா சாமானிய லட்சணம். அப்ப சாமானியம்னா எல்லா உபமா என்ன உபமா? எல்லா உபமாவும் விங்கியோபமா, துஷ்டோபமா, பூர்ணோபமா, இது எல்லா உபமாவும் சேர்த்தா பொதுவாக உபமா. இது எல்லாமே அலங்காரத்தில், அலங்காரம் மீன்ஸ் அலங்கார கோட்டியில் இருக்கக்கூடியது எல்லாமே, சரியா? ஆனா விங்கியமா வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? அது அலங்காரியம் பண்ணிடுறோம். துஷ்டோபமாக நம்ம தியாஜ்யமாக எடுத்துக்கிறோம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன பண்றோம்? உபமாங்கிற சப்தம் சொல்றாங்க இல்லையா? அங்க எப்படி உபமா சப்தம் பிரயோகம் ஆறுது? உபமிதி கிரியா நிஷ்பத்திமத் சாதிஷ்ய வர்ணனம் இருக்கு. அது விங்கியமாக இருந்தாலும் சரி, துஷ்டமாக இருந்தாலும் சரி, உபமிதி கிரியா நிஷ்பத்திமத் சாதிஷ்ய வர்ணனம் அங்க இருக்கு. அவ்வளவுதான். உத்தோபமா இப்போ ஓடிச்சு விதாசிங்க இங்க உபமானுக்தா இருந்தாலும் கிரியா நிஷ்பத்தி சாதிஷ்ய வர்ணனம் அங்க இருக்கு. அதனால இப்ப என்னாச்சு? இந்த எல்லா விதமான உபமைகள்லையும் பொதுவானதாக இந்த லட்சணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாதான் அது விங்கியோபமா, அங்க உப்மாத்வனி அப்படின்னு சொல்ல முடியும், சரியா? உப்மாத்வனி நீ சொன்னோம் அப்படின்னா இந்த ஸ்லோகம் பிரசித்தமான சொல்லணும், ராஜமௌலிக சௌபாதி ருத்ரதேவோ ஜெகத்பதிஹி. ஸோ பிரதாபுத்திரனையும் பரமேஸ்வரனையும் என்ன பண்றாரு? கம்பேர் பண்றாரு. உபமா சொல்ற சாதஸ்யம் சொல்றாரு. அங்க யுவசப்தமே இல்லையே, விங்கியமாக தெரியாது. விங்கியமா தெரிஞ்சா அங்க எப்படி உபமான்னு சொல்றோம் அப்படின்னா உபமிதி கிரியா நிஷ்பத்திமத் சாதஸ்ய வர்ணனம் அங்க இருக்கு. அது எப்படி இருக்கு? விங்கியமாக இருக்கு. கவி வாச்சியமாக சொல்லல. விங்கியமா இருக்கவே அயம் பிரதாபருத்ரஹா சாட்சாத் ருத்ர இவ அப்படின்னு தெரியறதுனால அதை உபமா அலங்கார துவனின்னு சொல்றோம் இல்லையா? உபமாலங்காரத்தினுடைய உபமாவனுடைய ஒரு லட்சணம் அங்க இருந்தால்தானே அது துவனியில இருக்கவே, விங்கியமா இருக்கவே அது உபமாலங்கார துவனி சொல்ல முடியாது. அன்வயாலங்காரத்தினுடைய லட்சணம் ஒன்று இருக்கவே தானே அன்வய துவனி சொல்ல முடியாது. அது அஜயா தவ கோவிந்த அப்படின்னு சொல்றோம். புனகா தவைவாகமனே நம்ம என்னன்னு சொல்றாரு? இன்னைக்கு இங்க வந்துட்டு போனதே எங்க ஆத்துக்கு இந்த சந்தோஷம் நீங்க திரும்ப எப்ப வருவேலோ அப்பதான் ஏற்படும். இது என்னது? அன்வய துவனிங்கிற. இது என்னதுதானா? துவனி இப்படி கிடைச்சது. இன்னைக்கு நீங்க வந்துட்டு போறதுனால ஏற்பட்ட சந்தோஷமானது திரும்ப நீங்க வரும்பொழுதுதான் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தவாகமன சந்தோஷா தவாகமன சந்தோஷ துல்லியா தத் சமானா அந்நியா சந்தோஷம் நாஸ்தி அப்படிங்கிறது விங்கியமாக தெரியாது. அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் சாதிஷ்யம் இருந்தாலும் கூட அது அன்வய துவனின்னு சொல்றோம், இங்க உபமா துவனின்னு சொல்றோம். இதெல்லாம் எல்லா துவனியாக இருக்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா உபமா அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணம் தெரிகிறது. அந்த உபமா லட்சணம் அங்க வருது, விங்கியமாக தெரிகிறது. அதனால நம்ம அதை என்ன பண்றோம்? உபமாலங்கார துவனின்னு சொல்ல முடியாது, இது அன்வயாலங்கார துவனின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? வெறும் வாச்சியாலங்காரத்துக்கு மாத்திரம் அலங்காரங்கிறதே வாச்சியமா இருந்தாதான். ஸோ வாச்சியாலங்காரம் அலங்கார பூத உபமாலட்சணம் சொன்னால் ஏததேவ இதுவே உமிலிக்கியானுஷ்பத்திமத் சாதஸ்ய வர்ணனம் அப்படிங்கிறதே நீங்க என்ன பண்ணுங்கோ? அதுஷ்ட அவ்யங்கத்துவம் அப்படி சேர்த்துக்கோங்கோ. அதெல்லாம் அவர் என்ன பண்ணார்? வாச்சியம் சேத் ஏகதோபமான வாச்சியம் சொன்னார் இல்லையா வித்யாநாதர்? வாச்சியம் சேத் ஏன்னா அவர் அலங்கார இந்த லட்சணத்துக்குன்னு எடுத்துனார். இவர் என்ன பண்ணார்? பொதுவாக உபமாலட்சணத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இதை பொதுவான உபமாலட்சணம் எங்கெங்கெல்லாம் உபமா சப்தம் பிரயோகம் பண்றோமோ அது துஷ்டோபமாவாக இருக்கட்டும், விங்கியோபமாவாக இருக்கட்டும், பூர்ணோபமாவாக இருக்கட்டும், யுக்தோபமாவாக இருக்கட்டும், எங்கெல்லாம் உபமாங்க சப்தம் சொல்லிடுறோம் அங்கெல்லாம் என்ன இருக்கணும்? இந்த உபமாத்வம் இருந்தே ஆகும். ஸோ உபமாத்வம்னா என்ன அர்த்தம்? உமிலிக்கியானுஷ்பத்திமத் சாதஸ்ய வர்ணனம் அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரமா வரும்பொழுது
உபமாலங்காரா நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோமோ, எந்த லட்சணத்தை படிச்சுட்டு இருக்கோமோ அங்க வரும்பொழுது அதிர்ஷ்டம் அபியங்கம் சேர்த்துட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? இது விசேஷிதம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அபியங்கத்துவ விசேஷிதம். இதேதான் எததேவ அதிர்ஷ்டம் அபியங்கம் சேர்த்துட்டேன்னா அலங்காரமாகக்கூடிய வாச்சமான உபமைக்கு லட்சணமாக ஆயிடும். விசிஷ்டோபமாதி ஸ்தலே விசேஷணாத் உபமானானாம் வாச்சபூத விசிஷ்ட உபமாதி சித்தங்கத்வாத். ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா, பூர்வபட்சி கேட்கிறாரே, அது என்னது, ரெண்டு விசேஷம் சொன்னாரே விசிஷ்டோபமானது. மாலையை போட்டுருக்கார். உதாரணம் அதீராட்சம் ஆவிர்தசன தீலிதி பிரமத்ருங்கம் இவாலட்ச கேசரம் பாதி பங்கஜம் இத்தியாதோ விசிஷ்டோபமாதி ஆட்சித்த விசேஷணாத்பமாஜா அவ்யாப்தாபத்தேஷ்டன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அப்போ என்னாச்சு, அங்கே விசிஷ்டோபமான்னு சொன்னார். உதாரணம் அதீராட்சம். ஸோ வாச்சியமாக இருக்கணும்னு சொன்னால் அங்கே வாச்சியமாக இருக்கு என்னது, உதாரணம் பங்கஜம் இவ பாதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தீராட்சம் ஆதிர்தசன தீதிதி அப்படிங்கிற ரெண்டு விசேஷனம் என்ன ஆகுது, பிரமத்ருங்கம் அலட்சகேசரம்னு ரெண்டு விஷயத்துக்கு உபமானமாக ஆறுது. அங்க என்ன இருக்கு, துதானனம் பங்கஜம் இவ பிரமத்ருங்கம் இவா லட்சகேசரம் இவ சப்தம் இருக்கா. துதானனம் பங்கஜம் இவ பாதி. கிளியரா எடுத்தா, உன்னுடைய முகமானது தாமரையை போல பிரகாசிக்கிறது. ஆனால் உன்னுடைய முகம் சொல்லிட்டு அங்க ரெண்டு விசேஷனம் சொல்றான், அதீராட்சம் ஆவிர்தசன தீதிதி. அதே மாதிரி உபமானமாகிய பங்கஜத்துல பிரமத்ருங்கம் அலட்ச கேசரம்னு ரெண்டு ரெண்டு தர்மத்தை சொல்றான், ரெண்டு விசேஷனம். அந்த ரெண்டு விசேஷனங்கள்ல என்ன இருக்கு, உபமா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன இல்லை, வாச்சத்துவம் இல்லை. உபமா வாச்சக சப்தம் அங்க இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். சரியா? அதனால அங்க வாச்சகத்துவமாயாம் அபியாப்தி வந்துருமே அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, இதே தீட்சிதர் அவரை பார்த்து கேட்டார் இல்லையா, வித்யாநாதரை பார்த்து. இப்ப இவர் பட்சத்துல அதே கேள்வி வருமா வராதா? வாச்சியோபமான்னு சொல்லிட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க, அதிர்ஷ்ட அப்படிங்கிறத சொன்னேலா, இதான் இப்ப வாச்சியோபமாக்கு லட்சணம் சொல்லிட்டேலா. இந்த இடத்துல இப்ப என்ன வரும், விசிஷ்டோபமாதி ஸ்தலத்துல சுதாரணம் தீராட்சம் இடத்துல என்னாச்சு, அந்த ரெண்டுத்துக்கும் சாதிஷ்யம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னால், விசேஷனாத் உபமானாம் உபமானானாம் இருக்கா, வாச்சபூத விசிஷ்டோபமாதி சித்தங்கத்வா உபமானானாம், விசேஷனாத் உபமானானாம் வாச்சபூத விசிஷ்டோபமாதி சித்தங்கத்வா. சரியா? அது வாசல அங்க மற்ற விசேஷணத்துல கூடிய இது இருக்கே, என்ன சாதிஷ்யம் இருக்கே, அது வாஸ்தவத்துல வாச்சியமா இருக்குன்ற அவசியம் இல்லை. அது ரெண்டும் என்ன பண்றது, இங்க இது வாச்சியமா இருக்கும். வாச்சியம் என்ன இருக்கு, உதாரணம் பங்கஜம் இவன் போலியோ, அதுக்கு வாச்சிய சித்திக்கு அங்கமாக போயிடுச்சு. அது விங்கியமாகத்தான் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய சாதிஷ்யம் எப்படி தெரியாது, விங்கியமாகத்தான் தெரியாது. சரியா? பிரமத்ருங்கத்துக்கும் பிரமத்ருங்கத்துக்கும் அதீராட்சத்துக்கும் சாதிஷ்யம் விங்கியமாகத்தான் தெரியாது, வாச்சியமாக தெரியல. அந்த விங்கியமா தெரியக்கூடியது என்ன பண்றது, வாச்ச சித்திக்கு அங்கமாக போயிடுது. வாச்சியம் இங்க என்னது, முகம் தாமரை போல, முகம் தாமரையாக இருக்க முடியும் அப்படின்னு வரும்பொழுது பிரமத்ருங்கம் இங்க அதீராட்சம் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் கூடிய சாதிஷ்யம் இருக்கே, அது வாச்ச சித்திக்கு அங்கமாக போய் இந்த குணிபூதலிங்கம் அதுக்கு உபகாரம் பண்றது. அதனால என்னது, அங்க உபமா சாதிஷ்யம் வாச்சியமா இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். அந்த வாசமா இந்த விங்கத்தை தான் ஒத்துக்கிறோம். அதீராட்சத்துக்கும் பிரமத்ருங்கத்துக்கும் கூடிய சாதிஷ்யம் என்னது, விங்கம் தான். அந்த விங்கம் வாச்ச சித்தியங்கமா போனதுனால குணீபூத விங்கத்தை அங்க ஒத்துக்கணும். ஓகேவா? ஸோ வாச்ச சித்தியங்க ரூப குணீபூத விங்கதையைவ தாசாம் ந அலங்காரதா இது ந தது அவ்யாபனம் தோஷா. ஸோ
அந்த திருஷ்டியில பார்த்தேன்னா விசேஷனா உபமானங்கள் இருக்கே, விசேஷணத்தினால வரக்கூடிய விசிஷ்டோபமா இருக்கே, அந்த விசிஷ்டோபமால வெறும் விசேஷத்தை மட்டும் எடுத்தால் உபமா அலங்காரம், விசேஷணங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா குணிபூதம். சரியா? குணிபூத விங்கியம் நிறைய உபமா. அங்க என்ன விங்கியம் இருக்கோ சாதிஷ்யம் விங்கியமா? கண்ணுக்கும் வண்டுக்கும் என்ன சாதிஷ்யம்? கருப்பு. அது விங்கியமா? அந்த விங்கியமா இருக்கக்கூடிய சாதிஷ்யம் தான் என்ன பண்றது? வாட்சமாக்கூடிய உபமாக்கு உபகாரம் பண்றது. அவ்வளவுதானே. வாட்ச சித்திக்கு அங்கமாக படுத்து அந்த விங்கியம். அவ்வளவுதான். ஆனா அதுல உள்ள உபமாவை அது வந்து உபமாலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது அந்த உபமாவே தேவையில்லை. சாதிஷ்யம் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எடுத்துட்டா ரெண்டுத்துக்கும் உள்ள சாதிஷ்யம் என்ன பண்றது? வாட்சமாக என்ன உபமா இருக்கோ, பிரதானம் பங்கஜமிவன் என்ன இருக்கோ அதுக்கு சித்தியாரத்துக்கு அங்கமாக படுத்து. அதனால அந்த விசேஷணங்களை பார்க்கும் பொழுது குணிபூத விங்கியம், விசேஷமா இருக்கக்கூடிய தாமரையும் முகத்தையும் பார்க்கும் பொழுது உபமா அலங்காரம். அதனால விசேஷணங்கள்ல இந்த லட்சணமானது பிரவர்த்திக்கலையே அப்படிங்கிறது தோஷமாக ஆகாதுங்க. அவ்யாபனம் ந தோஷா. அதே மாதிரி ந பத்மம் முகமே வேதம் இத்தியாதோ ந உபமாலங்காரா. அடுத்து என்ன பண்ணார்? கண்டி சொன்னார் இல்லையா? ந பத்மம் முகமே வேதம் ந பிருங்கோ தக்ஷீமே இது விஸ்பஷ்ட சாதிஷ்யா தத்வாக்கியானோபமாமதா அப்படின்னு கண்டியினுடைய தத்வாக்கியானோபமான் அங்க இப்ப லட்சணம் பிரவர்த்திக்காது. ஏன்னா ந பத்மம் நிஷேதம் பண்ணிட்டாரு கவி. ந பத்மம் முகமே வேதம் அப்படின்னு அப்ப என்னாச்சு? நிஷேத பரிவசாயா எடுத்து. அதனால இங்க லட்சணம் பிரவர்த்திக்காதே அப்படின்னா கிந்து இங்க உமாலங்காரமே இல்லை. அத்தியாதோ ந உமாலங்காரா கிந்து பிரதிஷேதா அக்ஷிப்த பிரசக்தியா பிராந்திமான். சரியா? ஒரு இடத்துல என்ன பண்ணா அதிசயோக்தின்ட்ட பாண்டிய லம்பஹாரஹா அப்படின்னு உபோவிதி அப்படிங்கிற இடத்துல லட்சணம் கவிகல்பிதோபமால வந்து வரலையேன்னா சார் அது வந்து உபமாலங்காரமே கிடையாது. உபவிதி அப்படிங்கிற இடத்துல எதின்னு சொன்னாலும் எத்தியர்த்த உபகல்பனம் அப்படிங்கனால எத்தியர்த்தம்னு சொல்லி சொன்னால் அங்கெல்லாம் அதிசயோக்தி அலங்காரம். ஏன்னா அது நடக்காது. என்னைக்குமே உபதிக்கிரியா நிஷ்பத்தியே நடக்காதுங்க, வராது அப்படின்னு சொல்லி அந்த அலங்காரத்தை என்ன பண்ணார்? பூர்வபக்ஷியை சொல்லும் பொழுது கவிகல்பிதோபமான்னு சொல்லி அவ்யாப்தி காமிச்சார். இவர் திருஷ்டியிலே நம்ம விசேஷோக்தி இது உத்ரட்சா அதிசயோக்தின்னு சொல்லி தள்ளிட்டார். அதே மாதிரி பிரதீபம் உபமேயபமா என்ன பண்ணார்? அவங்க பட்சத்துல அதிவியாப்தி காமிச்சார். தன் பட்சத்துல வரும்போது ரெண்டுத்தையும் உள்ள சேர்த்துட்டார். முடிஞ்சு போச்சு. இங்க வரும்போது நபத்ம முகமே வேதம் அவர் பட்சத்தில் என்ன பண்ணார்? தத்துவஞானோபமான உப்மாங்க அவ்யாப்தி சொன்னார். இவர் என்ன பண்ணார்? இப்போ தன் பட்சம் வரும்பொழுது சார் அது உப்மாவே கிடையாது. என்னது அது? காந்திமான். காந்திமத அலங்காரம். சரியா? வண்டு வந்து உட்கார்ந்து அப்பதான் சார் இந்த பத்மம் வண்டே இது தாமரையே கிடையாது, முகம் இது சுத்தி. சரியா? அப்படின்னு நபத்மம் முகமே மித்யாதோன்னு உபமாலங்காரா கிந்து பிரதிஷேத ஆட்சித்த பிரசக்திய காந்திமான். எப்போ நிஷேதம் பண்றாரோ அப்ப என்ன தெரிகிறது? யாருக்கோ ஒருத்தருக்கு அது தாமரைன்னு தோணிருக்கு. அதனாலதான் நபத்மம் சொல்லணும் இல்லையா? தாமரைன்னு நினைக்கவே தானே இது தாமரை இல்லை சார் சொல்லணும். அதனால கவி அங்க வந்து நபத்மம் முகமேவ அப்படின்னு சொல்றதுனாலேயே நிஷேதம் பண்றதுனால என்ன தெரிகிறது? யாருக்கோ அந்த முகத்தை பார்த்து தாமரைங்கிற பிரம வந்திருக்குன்னு தெரிகிறது. அதனால பிரதிஷேத ஆட்சிப்த பிரசக்தையா பிராந்திமான். பிராந்திமத அலங்காரம் தான். தது உபாதகதையா உபமாச்ச. அதை உபாதனம் பண்றதுனால உபமா இத்யுபயம் வெங்கியம். அது ரெண்டுமே எங்க என்னது? வெங்கியம். ஏன் அதுக்கு பிராந்தி வந்தது? சாதிஷ்யம் இருக்கவே தான். முதல்ல பிராந்தி இருக்கவே தான் நிஷேதம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பத்மம் சரி முகத்தை பார்ப்பையே முகத்தை பார்த்து தாமரையை நினைச்சிருந்தது அப்படின்னா தாமரை முகம் ஒன்னா இருக்கு அப்படிங்கிற உபமா இருக்கு. இது ரெண்டுமே என்னது? வெங்கியமாக தான் தெரியாது. ததாபி பிராந்திமதாதிகமபி சாதன்ய மூலத்துவ மாத்திரேன உபமா மத்திய பரிகணயதா தண்டினா. அப்போ அவரே சுவாமி உபமாலங்காரத்துக்குள்ள சேர்த்தார் அப்படின்னா இல்ல அவருடைய பந்தா வேற. தண்டி பிராந்திமதாதிகமபி சாதன்ய மூலத்துவ மாத்திரேன. பிராந்தி எங்க வருதோ அங்க எப்படி வரும்? எதனால பிராந்தி வரும்? சாதிருஷ்யம் தான்.
அதில் எல்லாரும் சாதிஷ்யம் அடிப்படையாக இருக்கலாம் என்ன பண்ணுறவர் தத்வாக்கியானோபமா எல்லாத்தையும் உபமா சொல்லிட்டார். எடுத்தோப்பமா எல்லாம் அவருடைய இது கவியாதர்சனம் பார்த்தீங்கன்னா கவியாதர்சனத்தில் நிறையா உபமா ஆகிறார். பேர் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கார்? தத்வாக்கியானோபமா. சரியா? நிறைய பேர் நிறைய விசித்திரமாக இருக்கும். அவருடைய எல்லாமே உபமா கூட சொல்லுவார். அவர் என்ன பண்ணுறார்? அன்மயோபமா, பிரதீபோபமா எல்லாமே உபமானே கொண்டு வந்துட்டார். அப்போ இதுக்கு என்ன பேர்? தத்வாக்கியானோபமா. ஏன் இது உபமா சொல்லியிருக்கார்? சாதிஷ்யம் தான் அடிப்படை. சாதிஷ்ய மூலகத்வா. எங்கெல்லாம் சாதிஷ்யம் இருக்கோ அதெல்லாம் என்னது? உபமா. அது சந்தேகமே இல்லை. அதனால் என்ன பண்றார்? அதை அடிப்படையாக கொண்டிருப்பதனால பிராந்தியாதிகம் பிராந்தி மதாதிகம் அப்படி சாதன்ய மூலத்துவ மாத்திரேன உபமா மத்தியே பரிகணயதா தண்டினா தத்வாக்கியானோபமா இत्येतादृश व्यवहारः कृतः पदम् इति न तत्र व्याप्ति दोषः. அந்த அவ்யாப்தி தோஷம் இன்னொரு லட்சணம் அந்த வரலையே நீங்க நினைக்காதீங்க. அந்த வராது, வரவும் கூடாது. வாஸ்தவத்தில் என்னது? காந்தி மத அலங்காரம். அது கூட விஞ்ஞன் தான். அதே மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா விசேஷாலங்காரம் அபர்ணதி நபத்னம் அப்படின்னு அபர்ணதி ஒரு பேரும் சொல்றாரு இல்லையா? நாகரிகர் என்னது சமதிகோன்னதி இகமிஷ இம் உபயத புட்சா நகினி கரிகலபோயம் சுண்டாதண்டோசி நது புட்சம் அப்படின்னு உண்மையை சொல்றது. ஸோ அவனுக்கு பிரமை ஏற்படுற அந்த பிரமையை நீக்கி என்ன பண்றான்? என்ன வாஸ்தவத்தில் இருக்கோ அதை சொல்றதுன்னு அங்கே நிஷேதம் அபநொதி பண்றதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த அபநொதியில சேர்த்துட்டார் தீட்சிதர். அப்போ இங்க தெரியக்கூடிய பிராந்தி, அதனால் அதுக்கு அடிப்படையக்கூடிய சாதிஷ்யம் சொல்லக்கூடிய உபமா ரெண்டுமே என்னது? விஞ்ஞன் தான். ரைட். இப்படியாக எங்கேயும் பூர்வபக்ஷிகளுக்கு நான் என்னெல்லாம் தோஷம் காண்பிச்சேனோ அங்கெல்லாம் என்னுடைய லட்சணம் அவ்யாப்தி அதிவியாப்தி தோஷ ரஹிதமாக இருக்கு அப்படின்னு இதுன்னு முடிச்சு உபமா லட்சணத்தை சொல்லி முடிச்சுட்டார். இதான் டவுட் இருக்கா? பார்க்கணும். சாச்சையம் உபமா விவிதா. இந்த உபமாவானது ரெண்டு விதமாக இருக்குன்னு பேதங்கள் ஆரம்பிக்கிறார். பூர்ணா லுப்தாச்ச. உபமானோபமேய சாதாரண தர்ம உபமாவாச்சகானாம் சுதர்ணாம் உபாதானே பூர்ணா. தெரிஞ்ச விஷயம் மேலே போகும். தேஷாம் ஏகஸ்ய द्वयोः त्रयाणां वा लोके सति लुप्ता. பூர்ணாயாம் क्वचित् साधारणधर्मस्य अनुगामितया निर्देशः. अनुगामियां प्रसिद्धिः. क्वचित् वस्तुप्रतिवस्तुभावेन. இதெல்லாம் என்ன சொல்ல போறார்? வஸ்துப்ரதிவஸ்து பாவனா என்ன? அடுத்தது क्वचित् बिम्ब प्रतिबिम्ब भावेन, क्वचित् श्लेषेन, क्वचित् उपचारेण, क्वचित् समासान्तराशयेन, क्वचित् येषां यथासम्भवं मिश्रणेन. ஸோ பூர்ணோபமா அப்படிங்கிற இடத்துல பூர்ணோபமால அந்த தர்மமானது பல விதத்தில் தெரியலாம். அனுகாமியாக தெரியலாம். சரியா? அனுகாமியாக தெரியலாம். என்னது? இந்து துல்லியாசியா. இந்துக்கு சமமான ஆசத்தை கொண்டவர். என்ன சமமான தர்மம்? அனுகாமி. பிரசித்தி காந்தி மத்தம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லலாம். முத்து மாதிரி பல்லு சார் அப்படின்னா வெள்ளைன்னு வாங்கிக்கலாம். ஸோ முத்து வெண்மையானது அப்படிங்கிறது பிரசித்தி, அனுகாமி தர்மம். அப்போ சாதிருஷ்யம் அனுகாமியாக சில இடங்கள் சொல்லப்படுறது, சில இடங்கள்ல வஸ்து பிரதிவஸ்து பாவத்தினால் சொல்லப்படுறது, சில இடங்கள்ல பிம்ப பிரதிபிம்ப பாவத்தினால் சொல்லப்படுறது, சில இடங்கள்ல ஸ்லேஷையினால சகலகலம் அப்படிங்கிற இடத்துலாம். கொஞ்சம் உபச்சாரேன சில இடங்கள்ல உபச்சாரமாக லட்சணையினால படிச்சோங்க. சுகிருத்து படம் படிச்சோங்க இல்லையா? தஸ்ய சப்ரம்மஜாரி இந்து சுகிருத் முகம். இந்து சுகிருத் முகம்னா என்ன அர்த்தம்? இந்து துல்லியம் முகம், இந்து இவத் முகம். சுகிருத் சப்தம் என்னது? தாட்சணிகமான சப்தம். அன்பன் எப்படி இருப்பான்? ஈக்குவலா இருக்கும். அன்பங்கிறவா ஸ்டேட்டஸ் ஈக்குவலான நண்பர்கள். அப்போ ஏதோ ஒரு விதத்துல ஈக்குவாலிட்டி வேணும். அதனால சுகிருத்துங்கிற சப்தம் துல்லியார்த்தத்துல லாட்சணிகமான சப்தம், ரட்சகா சப்தம். அப்போ உபச்சாரேன உதாரணம் கொடுக்க போறாரு. அப்புறம் கொஞ்சம் சமாசாந்தராசிரியேன வேற ஒரு சமாசத்தை வச்சு பார்க்கும் பொழுது அங்கே என்ன கிடைக்கும்? நமக்கு உபமாவானது கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் தேசாம் மிதாசம்பவம் மிஸ்ரணேன ஒரே ஸ்லோகத்திலேயே பிரதிவஸ்து உபமா, சாரி பிரதிவஸ்து
வஸ்து பிரதிவஸ்து பாவம், பிம்ப பிரதிபாவம், சிரேஷம் மிக்ஸ் ஆகி கிடைக்கலாம். இப்படியாக பூர்ணோபமா இப்படி பலவிதமாக சம்பவிக்கும். லுப்தாயாம் து நைவம் பேதாக. லுப்தோபமாக இந்த மாதிரி பேதம் சொல்ல முடியாது. தஸ்யாம் சாதாரண தர்மஸ்ய அனுகாமித்துவ நியமா. முதல்ல சொன்னாலே அனுகாமிதையான்ட்டு அது மட்டும்தான். எங்க அனுகாமியாக இருக்கோ தர்மம், அங்கதான் நம்ம என்ன பண்ணலாம், லுப்தோபமாக எடுத்துக்கலாம். தர்மம் அனுகாமியாக இல்லை அப்படின்னு சொன்னா அங்க தர்மத்தை நீங்க லோகம் பண்ணவே முடியாது. சரியா? கிந்து பிரகாராந்தரேன பேதா பட்சந்தே. ஆனால் லுப்தோபமான பேதம் இருக்கு, வேற விதத்துல அப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன் அப்படின்றாரா. தத்ர பூர்ணாயாம் தர்மஸ்ய அனுகாமிதா யதா. அனுகாமி தர்மத்தை சொல்றார். பிரசித்தின்னு அர்த்தம். வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜெகதஸ்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. பிரசித்தமான ஸ்லோகம். औत्पत्तिकस्तु शब्दस्य अर्थेन संबंधः इति वागर्थयोः नित्य संबंधित्वं प्रसिद्धम्. अनुगामित्वं भी கிடைக்கிறது. प्रसिद्धि இருக்கும். என்ன பிரசித்தி? औत्पत्तिकस्तु शब्दस्य अर्थेन संबंधः. शब्दस्य अर्थेन संबंधः यः वर्तते सः संबंधः औत्पत्तिकः. என்னைக்கு சப்தம் உற்பத்தி ஆச்சோ அன்னிலிருந்து அந்த சப்தம் அர்த்தத்தோட சேர்ந்துதான் இருக்கு அப்படின்னு மீமாம்சகர் ஒரு நியாயத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அக்னியிலே சப்தம் வந்தது வேதம் எப்போ உண்டாச்சோ அன்னைக்கு அக்னிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால அர்த்தத்தோடு சேர்ந்துதான் சப்தம் உண்டாச்சு. ஏன்னா சப்தம் தனியாக அர்த்தம் தனியாகனோ, அர்த்தம் முதல்ல வந்தது அப்ப சப்தம் உண்டாச்சுன்னோ நான் நவீனாலாம் சொல்றாங்க. அதை ஒத்துக்கிறேன். இதை கண்டுபிடிச்ச அப்புறம் அதுக்கு பேர் வச்சான், இது ஃபோன் அப்படின்னு நான் கிடையாது. சப்தமும் அர்த்தமும் இணை பிரியாமல் இருக்கும் அப்படின்னு அவ என்ன பண்ணிருக்கா. शब्दस्य अर्थेन संबंधः औत्पत्तिकः इति वागर्थयोः नित्य संबंधित्वं प्रसिद्धम्. वाक्कुम अर्थमुम शब्दमुम अर्थमुम नित्य संबंधத்தை உடையது. சப்தத்திலிருந்து அர்த்தத்தையும் அர்த்தத்திலிருந்து சப்தத்தையும் பிரிச்சுதான் எடுக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். ரெண்டும் எப்போதுமே சேர்ந்து இருக்குன்னு ஆரம்பத்தில் औत्पत्तिकः அது பிரசித்தியா. இப்ப இங்க கவி என்ன பண்ணிட்டார், வாகர்த்தாவிவ சம்பிரக்தோன்னு தான் சொன்னார். ஆனா வாகர்த்தாவிவ அப்படின்னு சொல்லும் போதே உமா மகேஸ்வரயோகோ அப்படி அனையோகோ பிரதக் பாவா ந பிரதக் பாவா. உமா மகேஸ்வராளுக்கும் பிரதக் பாவம் கிடையாது. சந்திர சந்திரிகையோ இவ இது பிரசித்தம். சந்திரனை காட்டும் சந்திரிகா எப்படி, நிலாவை காட்டும் நிலவு எப்படி தனியாக இருக்காதோ அந்த மாதிரியாக உமா மகேஸ்வரா தனியாக இருக்க மாட்டார். ததாச்ச நித்திய சம்பந்தத்வ ரூபா அத்த சாதாரண தர்ம அனுகாமிகையா நிர்திஷ்டா. சேர்ந்திருக்கான்னு இருக்கு, இந்த சம்பிரக்தோ பதம் இருக்கு. ஆனா எப்படி சேர்ந்திருக்கா, சஞ்யோக சம்பந்தத்தினால இல்லை, சம்பாய சம்பந்தத்தினால சேர்ந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு இல்லையா. வெறும் சம்பிரக்தோ சொன்னா சேர்ந்திருக்கா அப்படின்னா மரத்துல கலை இருக்கா மாதிரி மரமும் கலையும் சேர்ந்தான். ஆனா என்ன பண்ணலாம், மரத்துல கலைய வேகமா உடைச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுக்காக நித்திய சம்பந்தம் உடையவர்கள் அப்படிங்கிற என்ன தர்மம் இருக்கோ அது இங்க என்னது அனுகாமியாக தெரிகிறது. எதனால தெரிகிறது, வாகர்த்தாவிவோ சொன்னதுனால. வாகர்த்தங்கள் நித்திய சம்பந்தத்தை கொண்டவைகள் அப்படிங்கிறது அனுகாமி. यद्यपि उमा महेश्वरयोः शाम्पडी यद्यपि उमा महेश्वरयोः वागर्थवत् नित्यसम्बन्धित्ववर्णनेन तयोः निरतिशय परस्पर प्रेमशालित्वं महामहिमत्वम् इत्यादि गच्छते. तथापि न ध्वनि गुणीभूत व्यङ्ग्य व्यवहारः न खलु व्यङ्ग्य संस्पर्श प्रतिभासादेव अत्र चारुता प्रतीतिः. किन्तु वाच्य वैचित्र्य प्रतिभासादपि प्रायः तत्र संभवत् रसादिरूपं व्यङ्ग्यम् अलङ्कारान्तरं च अगणयित्वैव तत्तद् अलङ्काराः उदाह्रियन्ते. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ முதல்ல இப்போ அனுகாமிக்கு உதாரணம் சொல்லி, அனுகாமித்துவம் இங்கே என்னது, நித்திய சம்பந்தித்துவம் அப்படிங்கிறது நித்திய சம்பந்தமாக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இங்கே அனுகாமியாக தர்மம் தெரியாதுன்னு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்றார். எத்யபி உமா மகேஸ்வரயோகோ வாகர்த்தவத்தை நித்திய சம்பந்தித்துவ வர்ணனேன. ஸோ இங்கே கொடுத்த உபமானம் என்ன பண்ணுறது, நித்திய சம்பந்தம் உடைய ரெண்டு வஸ்துக்களை உபமானமாக கொடுத்தனாலேயே உபமேயமான வஸ்து இருக்காளே உமா மகேஸ்வரா, அவளுடைய நிரதிசய பரஸ்பர பிரேமசாலித்துவம், புரியாத ஒரு பிரேமம். ஏதோ கதை இருக்கேற்ற சண்டை கொண்டு போனா அப்படின்னா கதை இருந்தாலும் கூட
பேச்ச கேட்காம தட்சனுடைய யாகத்துக்கு போயிட்டா பார்வதி அப்படிலாம் இருந்தாலும் கூட அவனுடைய பிரேமம் இருக்கு. அது என்னது? நிரதிசயமானது. புரிஞ்சா மாதிரி இருக்கு. தபஸ் பண்ணா திரும்ப சேர்ந்தாலாம் வாஸ்துல எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இல்லையா? அப்படி இருந்தா வாகர்த்தாவிவ சொல்ல முடியாது. பார்வதி திரும்ப தட்சனுடைய ராட்சாயணியா இருந்தா அப்புறம் பஸ்மமாயிட்டா, அப்புறம் திரும்ப பார்வதியாக பிறந்தா, தபஸ் பண்ணா, காளிதாசன் இல்லையா அந்த கதையை எடுத்து குமார் சம்பவம் பெருசா எழுதினார் அப்படின்னு சொல்லக்கூடிய காளிதாசன் முதல் ஸ்லோகத்தை என்ன பண்ணிட்டார்? இதெல்லாம் டூப்புப்பா, இந்த கதையெல்லாம் நான் ஏதோ புராணத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாஸ்தவத்துல என்னது? ரெண்டு பேரும் பிரியவே பிரியாதவா, ரெண்டு பேரும் சரியா? பிரியாத ரெண்டு பேருடைய கதை என்னென்னு கதை இருக்கானா, பிரிஞ்சா மாதிரியும் தபஸ் பண்ணா மாதிரியும் அப்புறம் சேர்ந்தா மாதிரியும். இவரும் அதுக்காக தபஸ் பண்ணார், அவரும் அதுக்காக தபஸ் பண்ணா, பரஸ்பர தபஸ் பரஸ்பரம்னா. ஆனா வாஸ்தவத்துல என்னது? காளிதாசன் என்ன சொல்றார்? இவா ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. அப்ப மேல உள்ள கதைகள் தான் புராணத்துல இருக்கு அப்படின்னு தத்துவத்தை புரிஞ்சுட்டு அவளுடைய கதையை சொல்றேங்கிறதுக்காக எடுத்தவன் முதல் ஸ்லோகத்திலேயே வாகர்த்தாவிவ சம்பிரத்தோ அப்படின்னு அந்த உபமானம் கொடுக்கும் போதே வாகர்த்தம் மாதிரி சேர்ந்திருக்கக்கூடியவா அப்படின்னா நித்திய சம்பந்தம் உடையவா, அவளை பிரிக்கவே முடியாது. அதனால அவளுடைய பிரேமைங்கிறது தனித்தனியாக இருந்தாலும் கூட, சண்டை போட்டாலும் கூட, பிரிஞ்சு தபஸ் பண்ணாலும் கூட, அவ ரெண்டு பேரும் நிரதிசய பரஸ்பர பிரேமசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. மகாமகிமத்துவம் அப்படி இருக்க முடியுமா? அதான் அவளுடைய மகாமகிமை, ஒரு உயர்ந்த ஒரு தன்மை. இதெல்லாம் எப்படி தெரிகிறது? விங்கியமாக தெரியும். எதனால? இந்த உபமானத்தினால. எந்த உபமானம்? வாகர்த்தாவிவன்னு சொன்னதுனால. ஸோ அது தெரிஞ்சாலும் கூட ததாபி எதபி வெஜ்ஜதே ததாபி ந துவனி குணீபூத விங்க விவகாரா. இங்கே நம்ம துவனின்னோ குணீபூத விங்கன்னோ நம்ம இங்கே விவகாரம் பண்ணலை. சரியா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணலை சொன்னது விவகாரம். ஒருவேளை நீங்க அதுல அழகா இருக்குன்னு விங்கத்தை எடுத்துட்டேன்னா ரசத்வனி சொல்லலாம். எப்பேற்பட்ட ஒரு இதுன்னா, அர்த்தாங்கீனிகளாக இருக்கா சதிபதிகள், பிரியவே பிரியாத சதிபதிகளாக தம்பதிகளாக இருக்கா. அதான் சப்தார்த்தம்னு சொல்ல. காளிதாசன் மாதிரி ஒரு கவின்னு மகாகவி இல்லையா? சப்தார்த்தம் சொன்னா என்ன ஆகும்? ரெண்டு புமானாக ஆயிடும். சப்தா புள்ளிங்கம், அர்த்தா புள்ளிங்கம். வாக்கு என்னது? ஸ்திரீலிங்கம். ஆனால் வாகர்த்தாவிவ சப்தார்த்தாவிவ சொல்ல முடியாதான்னு. வாகர்த்தாவிவன் ஏன் சொல்றார்? வாக்கு சப்தம் ஸ்திரீலிங்கம், அர்த்த சப்தம் புல்லிங்கம். அப்போ எந்த அளவுக்கு சிங்காரம் தெரிகிறது அப்படின்னு. சிங்கார ரசத்தினுடைய உச்சக்கோட்டி இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? உமா மகேஸ்வரால் அப்படிங்கிற ரசம் தெரியறதுன்னு எடுத்துட்டா ரசத்வனி சொன்னாங்க. இருந்தாலும் அந்த விவகாரம் பண்ணலையும் சொன்னாங்க தவிர இல்லைன்னு சொல்லல. இது என்ன விவகாரா? அது மட்டும் இல்லை. நகலு விங்கிய சம்ஸ்பர்ஷ பிரதிபாசாதே அர்த்தாச்சாரதா பிரதீதி. விங்கிய சம்ஸ்பர்ஷ பிரதிபாசத்தினால் அர்த்தாச்சாரதா பிரதீதி ந. விஞ்ஞானம் தெரியறதுனால இங்க சாருதா பிரதீதியானது இல்லை. கிந்து வாச்ச வைச்சித்ர பிரதிபாசாதபி. வாச்ச வைச்சித்ய பிரதிபாசாதேவ சொல்ற. வாச்ச வைச்சித்ய பிரதிபாசாதபி. சரியா? அதனால வாச்ச வைச்சித்திரம் என்னது? அந்த மாதிரி கவி அழகா பிரயோகம் பண்ணிருக்கா. வாகர்த்தாவிவ சம்பிரத்தோடு கொடுத்திருக்காங்க. வாகர்த்தம் வந்து பலன், வாகர்த்தம் கிடைக்கிறதுக்காக. வாகர்த்தாவிவ சம்பிரத்தௌ அப்படின்னு ஜெகதஸ்பிதரோ அப்படிங்கிறவாளுக்கு வாகர்த்தங்களை போல சேர்ந்திருக்கக்கூடியவா அப்படின்னு சொன்னா பாருங்க. அதனால இன்னொரு வைச்சித்தியம் தெரிகிறது. பிராயஹா தத்ர சம்பவத் ரசாதி ரூபம். அதனால அங்க சம்பவத் ரசாதி ரூபம். ரசம்லாம் நம்ம சொல்லலாம், சம்பவத் தான் அது, இல்லையே நான் மறுக்கல. விங்கியம். ஸோ சம்பவத் ரசாதி ரூபம் விங்கியம், ரசரூபமான விங்கியத்தையும் அலங்காராந்தரஞ்ச. இதே ஸ்லோகத்துல வேற ஏதாவது அலங்காரம் கூட செய்யலாம். சரியா? சில ஸ்லோகங்கள்ல ஒரே ஸ்லோகம் 4-5 அலங்காரத்துக்கு உதாரணமா காமிப்பார். அதனால அலங்காராந்தரம் தெரிஞ்சாலும் கூட அதெல்லாம் அகணயித்வா, அதெல்லாம் நான் காமிக்கல, அதெல்லாம் கணனம் பண்ணாமல், அதை லட்சியமாக எடுத்துக்காமல் தத்தது அலங்காராக உதாகியங்க. அப்போ இந்த ஸ்லோகம் ரசத்துக்கு உதாரணம் சொல்லக்கூடாதான் நான் சொல்லலாம். ஆனால் நான் என்ன பண்றேன், இப்போ உபமாலங்காரத்துக்கு உதாரணமாக கொடுக்குறேன்னா, அப்போ உபமாலங்காரத்துக்கு என்ன வேணும்? உபமேயம் வேணும், உபமானம் வேணும், வாச்சகம் சப்தம் வேணும், சமான தர்மம் வேணும். இங்கே சமான தர்மம் எப்படி தெரியாது? அனுகாமியாக தெரியாது அப்படின்னு அந்த திருஷ்டியில நான் சொல்லிட்டு போறேன். அப்படிதான் எல்லா இடத்தையும் பார்க்கணும். அதனால அது மாத்திரம்தான் அப்படின்னு விஷயம் கிடையாது.
அதனால அந்த திருஷ்டியில தத்தத அலங்காராக உதாகரியந்தி. அதனால மேலே படிக்கும் போதும் அந்த உதாரணத்திலே வேற அலங்காரத்தினுடைய லட்சணமும் சமன்வயம் ஆகும். இப்போ இதை போய் இந்த உதாரணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்கேன், இதே ஸ்லோகத்தை நீ அந்த அலங்காரத்தை எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் உதாரணமாக கொடுக்கலாம். அப்போ வேற திருஷ்டியில பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே விங்கம் இருந்தாலும் அலங்காராந்தரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நான் விட்டுட்டு எதுக்காக இதை உதாரணமாக எடுத்திருக்கேனோ அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு முடிச்சுட்டார். அடுத்தது ஏகஸ்ய விதன்ம சம்பந்தி வேதன் விஹி உபாதானம்னு ஆரம்பிச்சு மேலே வஸ்து பாவனா என்ன, பிம்ப பிரதிபாவனா என்ன, மிஸ்ரம்னா என்ன, உபச்சாரம்னா என்ன பார்ப்போம். அப்படிங்கும் சொல்லிட்டாரு. கிரியானுஷ்பத்திமத் சாதிஷ்ய வர்ணனம். உடனே கிரியானுஷ்பத்தி எப்போ ஏற்படும்? வாட்சமா இல்லைன்னா விங்கமா ஏற்படலாம். விங்கமா ஏற்படக்கூடாதுன்னு அப்படிங்கன்னு சொல்லிட்டார்.